வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய வரலட்சுமி பூஜையும் அதோட சிறப்பும் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக இந்த பூஜையை கடைபிடிச்சிட்டு வரேங்க. இந்த பூஜையில் மனநிறைவான பூஜைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பூஜையோட சிறப்பு இருக்குங்க. இந்த பூஜையோட சிறப்பு என்ன, இந்த பூஜையை எத்தனை நாளாக கடைபிடிக்கணும், எவ்வளோ நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோடு பார்க்கலாம். இந்த பூஜையை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வெறும் கலசம் மட்டுமே வச்சு நான் மட்டுமே இந்த பூஜையை செஞ்சேங்க. ஏன்னா எனக்கு தெரியல எப்படி இந்த பூஜையை கடைப்பிடிக்கணும், இந்த பூஜையோட முறை என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஆன்மீக நாளிதழ் ஒன்றில் பார்த்து படித்து அந்த முறைப்படி தான் நான் செஞ்சேன். தாம்பூலத்தட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு இந்த விரதம் இருக்கும்போது தாம்பூலத்தட்டு கூட கொடுக்கல. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். பூஜைக்கு ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிருங்க. இந்த கபோர்ட் துடைக்கிறது, ஸ்க்ரீன் வாஷ் பண்ணுறது, ஜன்னல் துடைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு பூஜை கிட்ட நெருங்க வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செஞ்ச மாதிரியும் இருக்கும். நான் வந்து ஒரு வாரம் முன்னாடி முதல் வாரம் வந்து புதன் வியாழனில் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை அடிக்கிறது, ஃபேன் துடைக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த முந்தின நாள், அதாவது நம்ம பூஜைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை வந்து பூஜை ரூம் சுத்தம் பண்ணுறதோடு நிறுத்திக்கிட்டேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப பயப்படவே தேவையில்லை. நார்மலாக நீங்கள் செய்யுங்க. க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இல்லை. பூஜை ரூமை மட்டுமே சுத்தம் பண்ணி கலசம் வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அதாவது ஒரு 7-8 வருஷம் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த பூஜைக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் அலர்ட் ஆகிக்குவீங்க ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக யாருமே செஞ்சிட முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும். 3 நாளுமே வேலை இருக்கும். 3 நாளும் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு வந்து நம்ம நைவேத்தியத்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செய்யணும். ரெகுலராக ஒர்க் இருக்கும். அதே மாதிரி பூஜையும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து வேலை அதிகமாக இருக்கும். நோகாமல் நோன்பு கும்பிட முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இந்த விஷயத்தில் 100% உண்மையாகும். 8 வருஷம் இந்த பூஜையை செய்யணுங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து, அதாவது நிறுத்தாமல் இந்த பூஜையை 8 வருஷமாக கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, எந்த தடங்களும் இல்லாமல் கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த பூஜைக்கான பெஸ்ட் நீங்கள் தாங்க. 8 வருஷம் என்னால் கடைபிடிக்க முடியல, வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க, அதனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வருஷம் அந்த வருஷம் மட்டும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கடைபிடிக்கலாம். இந்த பூஜையோட பலன் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த பூஜையோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் இந்த பூஜையை செஞ்சு ஒரே மாதத்தில் என்னோட தம்பி இறந்துட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னையை தண்டிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஆச்சு, என் தம்பி வந்து என் குடும்பத்தையே அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டுட்டு வந்தான், அப்பா இல்லை, அப்பாவுக்கு அப்புறம் தம்பி தான் வந்து குடும்பத்தை நல்லா தங்கச்சி 2 தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு என்னோடய பிள்ளைங்களையும் படிக்க வச்சு நல்லா சம்பாதிக்கிறது எல்லாமே வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக செஞ்சாங்க, அப்படி இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பூஜையோட பலன்னு பார்த்திங்கன்னா நம்ம கணவர், நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பம், இதுதான். அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆயுள் காலம் முடிஞ்சதுனால கூட அதை மாதிரி ஆயிருக்கலாம். இருந்தாலும் இந்த பூஜையை ஆரம்பித்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பயப்படமே தேவையில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கிற ஒன்று தேவையே இல்லைங்க. ஃப்ரீயாக பண்ணுங்கள். நம்ம பயபக்தியோடு பண்ணுனா போதுங்க. நான் இந்த கடவுளை நான் எந்த அளவுக்கு நான் பூஜிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். பூஜைக்கு தேவையான விளக்கு, பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்தோட புதன்கிழமையில் நான் இதெல்லாம் தேய்ச்சி எல்லாமே நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்து வச்சுருவேங்க. பூஜைக்கு தேவையானது எல்லாமே நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பூஜையை நம்ம ஃபுல்லாக பண்ணலாம். அதை மாங்கொத்து ரெடி பண்ணுறது, ப்ளவுஸ் பீட் வாங்குறது, ப்ளவுஸ் பீட்டில் வச்சு கொடுக்குறதுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்குறது, அதெல்லாமே முன்னாடியே முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பூஜையை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் வந்து ஒரே நாளில் எல்லாமே செய்யாமல் ஒரு நாள் ஒட்டடை அடிக்கிறது, ஒரு நாள் கபோர்டு க்ளீன் பண்ணுறது, ஒரு நாள் அந்த ஸ்க்ரீன்லாம் வாஷ் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சு முடிச்சிருவேங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த மாதம் பிறக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆடி இல்லை ஆவணியில் பிறக்கும் இந்த வரலட்சுமி பூஜை வந்து இருக்கும். அந்த மாதம் பிறக்கும் போது ஸ்டாப் பண்ணிடுங்க. வெளியில் சாப்பிட்லாம், ஹோட்டலில் அந்த மாதிரி சாப்பிட்லாம். வீட்டில் சமைக்கிறதையும் சாப்பிட்றதையும் நிறுத்திடுங்க. வீட்டில் சின்ன பிள்ளைங்க, கணவர்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் சாப்பிட கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் அவங்களாம் வெளியில் சாப்பிட்டுக்கலாம். நம்ம
நம்ம யார் விரதம் இருக்கிறோமோ அவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும். இந்த பூஜையை ஒவ்வொரு வருஷம் செய்ய செய்ய உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வளர்கிறது உங்களுக்கே தெரியும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கேன் நம்மளோட லைஃப்பில், நம்மளோட பிள்ளைங்களோட படிப்புலேயும் சரி, நம்ம கணவரோட வேலையிலையும் சரி, இல்லை சம்பளம் அதிகமாகிறதும் சரி, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நம்மளோட வளர்ச்சியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. அதே மாதிரி நம்ம இந்த பூஜையை ஒவ்வொரு வருஷமும் செய்ய செய்ய அந்த பூஜை வந்து சுபகாரியமாக மாறுங்க. நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமுமே நல்ல விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த தீய விஷயமும் இருக்காது. நீங்கள் எந்த இடத்துல க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ பூஜை ரூமை கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணணுங்க. பூஜை ரூமை வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவையும் தொடச்சி பொட்டு வச்சு அடுக்கி வச்சிடணும். பூஜை ரூம் சுத்தம் பண்ணினதுக்கப்புறமா ஏதாவது ஒரு தீர்த்தம் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம எங்கேயாவது கோயில் போயிட்டு கோயிலில் தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுருப்போம். இல்லை கோடி தீர்த்தம் அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம்னா பூஜை ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு தீர்த்தம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி ஃபோட்டோலாம் அடுக்குங்க. அப்படி தீர்த்தம் எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தண்ணியாவது நம்ம சாமி ரூமில் தெளிச்சுட்டு அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அடுக்கி வைங்க. ஒரு வழியாக எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் வந்து இந்த பூஜை சாமான்லாம் வாங்குறதுக்காக போயிட்டேங்க. புதன் வியாழன் வாக்கில் ஈவினிங் டைமில் தான் போவேன் பூஜை சாமான்லாம் வாங்குறதுக்கு. 27 தாம்பூல தட்டு கொடுத்து நான் வந்து எல்லாருமே வெல்கம் பண்ணுவேன். அதாவது அந்த நம்ம தாம்பூலம் கொடுக்கும்போது வந்து அது கூடயே ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்லை கப்பு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பேன். இந்த வருஷம் இந்த மாதிரி தட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 27 தட்டு நான் வாங்கினேங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சிங்க. நைட் 8-9 மணி ஆகிடுச்சு. தட்டு, மஞ்சள் குங்குமம், வளையல், இதெல்லாம் ஒரு நாள், வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் ஒரு நாள்னு இப்படி எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆச்சுங்க. நான் வந்து டி நகரில் இருக்கிறேங்களா, அதனால் வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் கூட அந்த ஈவினிங் டைமில் தான் போவேன், 8-9 மணி வாக்கில் போவேன். ஏன்னா அப்போ தான் ரஷ் கம்மியாக இருக்கும். அது வரைக்கும் பயங்கர ரஷ் இருக்கும். ஏன்னா நாங்கள் லோக்கலில் இருக்கோம், இங்கே டி நகருக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த டைமில் போனால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்கும். பில் கவுண்டர்லாம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் லேட்டாக போயிட்டு சீக்கிரமாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடுவோங்க. மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா நியூ சரவணா ஸ்டோர் அங்கே வாங்கினேன். இது ப்ளவுஸ் பிட்லாம் பார்த்திங்கன்னா வேலவன் ஸ்டோரில் வாங்குவேன். ப்ரொஃபஷ்னல் பார்த்திங்கன்னா சரவணா செல்வரத்தனத்தில் வாங்குவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல, அதாவது எங்கே நல்லாயிருக்கும், எங்கே குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் வாங்குவேங்க. கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம்லாம் பார்த்திங்கன்னா பாண்டி பஜாரில் உள்ள வணிக வளாகத்தில் வாங்குவாங்க. அங்கே கொஞ்சம் நல்ல ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு வழியாக எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வேலவன் ஸ்டோரில் வந்து ப்ளவுஸ் பிட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வியாழக்கிழமை காலையிலேயே குளிச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் போட்டு வச்சுட்டு மத்தியானம் ஒரு 2 மணி வாக்கில் வந்து பூஜைக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மகாலட்சுமி திருவுருவம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட நான் இதை வாங்கினேங்க. அந்த கலசத்தோடைய தாங்க வந்தது. கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், கலசம் வந்து வருஷம் வருஷம் மாற்றுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. மாற்றணுங்கிற அவசியமே இல்லைங்க. கலசம் ஒரு கலசத்தையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் மாற்றணுன்னா மாற்றலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கோலம் போட்டு கோலத்து மேலே இலை, முக்காளி, மணக்கட்டை இதே மாதிரி ஏதாவது போட்டு அது மேலே அம்மனை அமர்த்தி வைக்கலாங்க. முக்கியமாக மகாலட்சுமி படம் இருக்கணுங்க. ஏதாவது ஒரு சின்ன படமாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. கலசத்துக்குள்ளே நான் என்னெல்லாம் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஊற்றுவேங்க. பன்னீர் அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ் வைப்பேன். அப்புறம் மரிக்கொழுந்து, துளசி, மஞ்சள், ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. அப்புறம் 9 இல்லை 5, 7 இது மாதிரி மா இலை வச்சு அது மேலே தேங்காவை வைக்கணுங்க. கலச தேங்காய் அதுக்கு மேலே வைக்கணும். மத்தியானம் ஒரு 2 மணி வாக்கில் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் 6 மணிக்கு கரெக்டாக அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர முடியுங்க. அதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கோலம் போட்டு எல்லாம் முடித்து நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் செய்யணும். அதை மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு 6 மணி ஆகுங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து முக்காலியில் அரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே அம்மனை அமர்த்தி வைப்பேங்க. கலச தேங்காயில் மஞ்சள் தடவிட்டு அம்மனோட முகத்தை அதில் பதிச்சு வைக்கணுங்க. நூல் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. அதே மாதிரி கலச தேங்காய் சரியாமல் பார்த்துக்கோங்க. நல்லா அந்த கலசத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுதா தேங்காய் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஆட்டி அசைச்சு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கலசத்தில் வச்சதுக்கப்புறம் சரியக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப்பில் சந்தனம் கரைச்சிட்டு சந்தனத்தை அம்மனுக்கு வைங்க. அம்மன் அலங்காரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் பூ வச்சு
அப்புறமா தான் நீங்கள் வந்து நகை போடுறது அதெல்லாம் பண்ணணும். பூ போட்டு வச்சு அலங்காரமெல்லாம் முடிச்சுட்டு குத்து விளக்கோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை வெளியில் அதாவது வாசலில் வச்சு அழைச்சி கூட்டிகிட்டு வரணும். அலங்காரத்தில் மறிக்கொழுந்து, செவ்வரளி, துளசி இதெல்லாம் வந்து அலங்காரத்தில் சாமிக்கு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 6 மணிக்கு அலங்காரம் பண்ணி அம்மனை வாசக்கால் முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் விளக்கு குத்து விளக்கு எடுத்துகிட்டு வரலாம், இல்லை காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி அங்கேருந்து தூப தீபம் காட்டி அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வரலாங்க. மகாலட்சுமி தாயாரே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் குடியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் நினச்சிக்கிட்டு மகாலட்சுமியை சவித்மக விஷ்ணுபதினி ஷகீமகி தானியலட்சுமியை பிரச்சோதயா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டு வந்து அமர்த்திடுங்க. மண்டபம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அங்கே கொண்டு வந்து அமர்த்திடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி அம்மனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாங்க. மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேத்தியானமாக வச்சு தூப தீபம் காமிச்சு சாமி கும்பிடலாங்க. வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் படையலாக வைங்க. நான் வந்து பிரசாதமாக வந்து அவல் பாயாசம் வச்சுருந்தேங்க. நீங்கள் அவல் பாயாசம் வைக்கலாம், கேசரி வைக்கலாம், இல்லை பால் பாயாசம் வைக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதம் அம்மனுக்கு படையலாக வைக்கலாங்க. என்னோடய ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் தாம்பூலத்தட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. தாம்பூலத்தட்டெலாம் வந்து அடுத்த நாள் காலையில் பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு படுத்துட்டேங்க. அடுத்த நாள் காலையில் வந்து வாசலில் தொடச்சி கோலம் போட்டுட்டு அடுப்பை தொடச்சி அடுப்புலேயும் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. வீடு துடைக்கக்கூடாது, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது. குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு தேவையான பலகாரமெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்து என்னெல்லாம் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம், சக்கரை பொங்கல், இட்லி, கொழுக்கட்டை, சாம்பார், பொரியல் வகைகள். வர்றவங்களை வந்து சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது, அதுக்காக அதுக்கும் சேர்த்தே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் பூஜையை ஆரம்பித்தேன். பழ வகைகள் பார்த்திங்கன்னா மா, கொய்யா, வாழை, மாதுளம்பழம், வாழைப்பழம் இதெல்லாமும் நீங்கள் பூஜைக்காக வைக்கலாம். நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பஞ்சாமிர்தமும் வைக்கலாங்க. பஞ்சாமிர்தம் வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து படையல் வச்சுட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க. நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வந்து பூஜை செய்யலாம், அர்ச்சனை பண்ணலாம். நமக்கு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எல்லா சாமிகளையும் வேண்டிக்கிட்டு நம்ம யாரெல்லாம் கும்பிட்றோமோ, நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து பூஜிக்கிறோமோ அவங்களையெல்லாம் வேண்டிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா 108 போற்றி சொல்லி இந்த பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையான பூக்கள்னு பார்த்திங்கன்னா தாமரை இருக்கணும். தாமரை முக்கியமாக இருக்கணுங்க. ரோஜா, மல்லி, முல்லை, மறிக்கொழுந்து, துளசி இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சு பூஜை செய்யலாங்க. அம்மன் அலங்காரத்தில் அதாவது மகாலட்சுமி அலங்காரத்தில் செவ்வரளி ரொம்ப முக்கியங்க. செவ்வரளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தாம்பூலம் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, சீப்பு, கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, மஞ்சள் கொம்பு இருக்கணும். அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்களுங்க தாம்பூலத்தில் கொடுக்கறதுக்கு. நிறைய விருந்தாளிகள் வந்திருப்பாங்க. பூஜை செய்யும்போது கொஞ்சம் பதட்டமாயிருவோம். அந்த பதட்டம் இல்லாத பொறுமையாக பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு பூஜையை ஆரம்பிங்க. மெயினாக தேங்காய் இருக்கணுங்க. தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணணும், தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணணும். நானே அந்த தேங்காய் உடைக்கிற விஷயத்த ஒரு சில டைமில் மறந்துருக்கேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. பூஜைக்கு தேவையான பூ, பழம், தேங்காய் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க. தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணினதுக்கப்புறம் வந்திருக்கிறவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து நோன்பு கயிறு கட்டி விட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நோன்பு கயிறு கட்டி அதுக்கப்புறம் நம்மளோட பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாங்க. வந்திருக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பிட கொடுத்து மஞ்சள் குங்குமம் பூ கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அனுப்பலாங்க. நான் வந்து 27 தாம்பூலத்தட்டு கொடுப்பேங்க. வீட்டுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வீட்டுக்கு வந்து வாங்கிப்பாங்க. மிச்சம் இருக்கிறத வந்து ஒரு 10 வந்து கோயிலில் வச்சு, அதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வச்சு மற்றவங்களுக்கு கொடுப்பேங்க. பிரசாதம், அதை பொங்கல் பிரசாதமாக கொடுத்து தாம்பூலம் கொடுப்பேங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வருவாங்கங்க, விருந்தாளிகள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பூ நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. பூ இருக்கணும். பூ வந்திருக்கிறவங்களுக்கு பூ, மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்கணும். 3வது நாள் காலையில், அதாவது சனிக்கிழமை காலையில் நல்ல நேரம் பார்த்து மண்டபத்தை பிரிக்கணும். மண்டபத்தை பிரிக்கும்போது அம்மனோட திருவுருவமும்
தேங்காவும் எடுத்து நம்மளோட அரிசி கலசம் இருக்கும் இல்லையா, அரிசி ட்ரம் இருக்கும் இல்லை அரிசி பேக் இருக்கும்ல, அதுக்குள்ளே போட்டு வச்சிடணும். அந்த தேங்காவை வந்து மறாவது வெள்ளிக்கிழமை வீட்டிலையே வந்து உடச்சி பூஜை பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வருஷம் என்னோட வரலட்சுமி பூஜை சிறப்பாக முடிஞ்சுதுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.